morning moon. அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கங்கள். ஊக்கமது கைவிடே, எல்லாரும் கேட்டிருக்கோம். ஊக்கமது கைவிடே, ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்குவிப்பான் என்று ஒரு பழமொழி நாம் கேட்டிருக்கோம். இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு 22 வருடங்களுக்கு பிறகு, 22 வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்வை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 22 வருடங்களுக்கு முன்னர் எனக்கு 15 வயது. எனது பள்ளி காலத்தில் நான் பட்ட இன்னல்களை எனக்கு தூண்டுகோலாக இருந்த திருக்குறளை மையப்படுத்தி நான் இங்கு சொல்லுகிறேன். ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவார், உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளியும் தள்ளாமல் எடுத்து. நம்ம எல்லாமே உயர்வா இருக்கணும். நம்ம பாரதத்தின் முன்னாள் குடியரசுத் தலைவர் முனைவர் அப்பாஜி அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார், கனவு காணுங்கள், உயர்வாக கனவு காணும். சரியாக நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு தனியார் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். பொதுவாகவே அரசு பள்ளி என்றால் ஏதேனும் சம்பவம் நடந்தால் அரசு பள்ளி இந்த நகர்மெண்ட் எழுதுவார்கள். தனியார் பள்ளியில் அப்படி எழுத மாட்டார்கள். அவர்கள் பேர் போயிடுவது என்பதற்காக எழுதுவது கிடையாது. நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அதில் 37 மாணவர்கள் இருந்தார்கள். 37 மாணவர்கள் இருந்தார்கள். அதில் நானும் ஒரு. அந்த பள்ளி நடுநிலை பள்ளியாக இருந்து உயர்நிலை பள்ளியாக மாறியது. அதில் முதல் பேட்ச் என்று சொல்வார்கள். அந்த இருந்தது. அந்த பள்ளியில் கரஸ்பாண்டன்ட் சொல்லக்கூடிய தாளாளர் அவர்கள் என்னை நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வருகை பதிவிட்டிருந்து எனது பெயரை பச்சை நிற இங்கியால் சிறு வட்டமிட்டு என்னை எடுத்து விட்டார். 15 வயதில் நான் நவீன தீண்டாமையாக உணர்ந்தேன். என்னை பேர் சொல்லி அழைப்பது கிடையாது. எனது மதிப்பெண்களை தேர்வு சீட்டை திருத்தம் செய்வது கிடையாது. எனது சக மாணவர்களிடம் பேசுவது கிடையாது. என்னை ஒதுக்கி வைத்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மக்கு மாணவன். இந்த அளவு எனக்கு அந்த ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். மக்கு எனக்கு அனைவரும், நானும் சிறுவர்கள் இருந்திருக்கின்றேன். மாணவர்கள் என்ன பேசுவது கிடையாது. என்ன பேசினால் அவர்கள் கெட்டுப்படுவார்கள் என்று அந்த ஆசிரியர்கள் என்னை சொன்னார்கள். இது பொய் அல்ல, இது உண்மை. அதை அனுபவித்த நான், அதை என்னோட அனுபவித்த என் தாயார் இருக்கின்றனர். அப்படியாக இருந்தது. அரையாண்டதுக்கு என் பேர் என்னை எடுத்து விட்டார்கள் பள்ளியிலிருந்து. அடுத்து தனியார் பள்ளிக்கு நான் போய் சேரும்போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மாணவர்களுடைய தேர்வு பட்டியல் முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு சென்றாகிவிட்டது, உங்களுக்கு பள்ளியில் அனுமதிக்க முடியாது என்று அடுத்த பள்ளியில் சொல்லிவிட்டார். ஒரு வருடம் நான் வீட்டிலே இருந்தேன். ஒரு வருடம் நான் தினமும் 3 திரைப்படங்களை பார்ப்பேன். KTV என்று சொல்வார்களே, காலையிலிருந்து இரவு வரை 3 சினிமா. வெளியில் போனால் அவமானம். என்ன அவனை துரத்தி விட்டாங்க, ஆனாவுக்கு அடியெடுத்து தெரியாத கூட என்னை வசைப்பாடுவார்கள். எனக்கு இந்த அளவு விழுந்து கொண்ட வசைகளை நான் படிக்க மாட்டேன். இங்கே வாங்கி அப்பொழுதுதான் நான் நூலகத்துக்கு சென்று, வேறு வழி இல்லை, போக்கிடம் இல்லை, வீட்டில் உட்கார்ந்தான் டிவி பார்ப்பது, மன அழுத்தம். பொழுதுபோக்காக நூலகத்துக்கு சென்றேன். அங்கு இருக்கக்கூடிய நூலகங்களை வாசித்து பழக்கப்பட்டேன். அந்த நூலகத்தில் புதிதாக நூலகம் மூழ்கு வரும். அதை இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். புத்தகங்கள் தரும் ஆறுதல் PDF தராது. அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் கற்றுக்கொண்டேன். அதில் உள்ளுவதல் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளியும் தள்ளாமே நிறுத்து. இதாக இருக்கு. ஒரு வருடம் நான் வீட்டிருந்த காரணத்தினால் நான் அப்பொழுது நான் புத்தகங்கள் படித்து சுயமுன்னேற்ற புத்தகங்கள் படித்து ஆரம்பித்தேன். ஏன் அவர்களை மட்டும் வைத்திருக்கிறார்கள் என்று ஏன் வைக்கவில்லை? இந்த காரணம் வந்து பிறகு
அடுத்த வருடம் வேறு ஒரு பள்ளியில் சேர்த்து என்னை தனியாக பிரைவேட் எழுத சொன்னார்கள். நான் பள்ளியிலிருந்து சேர்ப்பு எழுதினால் பள்ளிக்கு தேர்ச்சி விகிதம் கெட்டுவிடும், என்னால் பள்ளிக்கு இடுக்காகும் என்ற காரணத்தினால் என்னை ஒதுக்கி வைத்தார்கள். நான் அதை பிரைவேட்டில் எழுதுவதற்கு நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு இடம் வீணா போனால் போறவில்லை. அடுத்த பள்ளியில் சேர்த்து நான் படித்து அறிவியல் 91, கணக்கில் 90, மூன்று முக்கிய பாடங்கள் 90 மதிப்பெண்கள் பெற்று முதலில் மதிப்பெண் சான்றிதழ் வாங்கிட்டு வந்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் கொடுத்து, பாருங்கள் ஐயா என் வாழ்த்து கொள்கின்றேன். திருக்குறள் சொல்வார்கள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் அன்னைய செய்தேன், நான் செஞ்சிட்டேன். மக்குன்னு சொன்ன அந்த வாயி நான் செய்து தவறு என்று என் ஆசிரியர் எடுத்துக்கொண்டார். ஒன்று. இரண்டாவது, அப்போது எனக்கு யாரும் ஊக்கம் கொடுக்கவே இல்லை. ஊக்கம் எதுக்கு சொன்ன காரணத்திற்கு எனக்கு என் தாயாரும் தந்தையாரும் மட்டுமே படித்தால் மட்டுமே முன்னேற முடியும், படிக்கன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. தவிர என்ன சொந்தக்காரர்கள், உறவினர்கள், உற்றார், நண்பர்கள் யாரும் சொல்லவில்லை. நீ போய் பொட்டலம் அடிக்க போ, நீ போய் கடைக்கு போ, நீ போய் சைக்கிள் பஞ்சர் ஓட்ட போ, இப்படிதான் சொன்னார்கள். தவிர யாரும் எனக்கு ஊக்கம் கொடுக்கவில்லை. எனக்கு ஊக்கம் கொடுத்தது எல்லாமே புத்தகம் தான். இந்த அளவு நான் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஊக்கம் எது கைவிடாது. அந்த ஊக்கத்தின் விளைவாக நான் 10ஆம் வகுப்பு முடித்தேன். மீண்டும் 12ஆம் வகுப்பு படித்தேன். திரும்பவும் எனக்கு பிரச்சனை வந்தது. நான் படிக்க விரும்பியது பொறியியல், வாய்ப்பு கிடைக்கவில்லை. திரும்ப ஒரு விட வீட்டில் இருந்தேன். அந்த இருந்த காலத்தில் நான் கைத்தொழில் சொல்வதால் பைப்பு மாட்டுவது, எலக்ட்ரிஷியன் சொல்ற பணிகள் அனைத்தும் எனக்கு தெரியும். அந்த வேலையை செய்து கொண்டு சேர்ந்தேன். பிஇ மெக்கானிக்கல் முடித்தேன். அடுத்த டிப்ளமோ வெல்டிங் டெக்னாலஜி இன்ஜினியரிங், டிப்ளமோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, கத்தார் கவர்மெண்டில் உள்ள யூபிடிஏ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், கத்தார் கவர்மெண்டின் அதிகாரப்பூர்வமான இன்ஜினியர், ரியாத் சொல்லக்கூடிய லிஃப்டிங் இன்ஜினியர் அசோசியேஷன் யூகே சர்டிஃபைடு லிஃப்டிங் இன்ஜினியர். இதற்கு காரணம் ஊக்கமாக இருக்கும். மற்றவர்கள் சொல்வதை நாம் காது வாங்கி கொண்டிருக்கிறார். நமக்கு நாமே ஊக்கம் கொடுக்கணும். நாம் எங்கு சரிக்கு எடுத்தாலும் நம்மை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். 22 வருடங்கள் கழித்து அந்த பள்ளிக்கு நான் சிறப்பு விருந்தினராக சென்றிருக்கிறேன். அதே பள்ளியில் அதே ஆசிரியர், அந்த கணக்கு வாத்தியார் இருந்தவர், இந்த தலைமை ஆசிரியர் இருக்கிறார். ராஜேஷ், நீங்கள் இந்த பள்ளி மாணவர்களுக்கு வகுப்பெடுங்கள் என்று எனக்கு அழைப்பு செய்தார். இன்ற பொழுதிலும் பெருதுவக்கம் தற்கொலை சாணனுக்கு கேட்டாச்சு. திருக்குறள் எல்லாமே எந்த வாய் மக்கள்னு சொல்லிச்சோ அதே வாயி அதே வாத்தியார் என்னை கூப்பிட்டு இந்த பையனுக்கு கிளாஸ் எடுங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் பரிசாக கொடுப்பது அனைவருக்கும் புத்தகம் மட்டுமே. எனக்கு திருமணம் முடிந்தவுடன் என் மனைவியை கூப்பிட்டு கொண்டு புத்தகம் சாலைக்கு சென்று புத்தகம் வாங்கி கொடுத்தேன். நாம் இந்த உலகத்தில் நாம் நன்றாக இருக்க காரணம் பெற்றோர்கள். மற்றவர்கள் நம்மை சிந்திக்க மாட்டார்கள், நம்மை திட்டுவார்கள், கெட்ட வார்த்தை திட்டுவார்கள், அனாவசியமா பேசுவார்கள். காலம் கூடாது. ஊக்கமா இருக்கும். அப்படி இருந்தால்தான் நம்மை நாமே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றேன். திரும்ப அந்த பள்ளியில் நான் சென்றேன். அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட அந்த பள்ளி இறைவணக்க கூட்டத்தில் ராஜேஷ் சேகர் என்ற வார்த்தை ஒரு வருடத்திற்கு 4-5 முறைகளாவது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. நான் அங்கே இல்லை, ஆனால் என் பெயர் அங்கே ஒழித்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் என்னை உதாரணமாக காட்டுகிறார்கள். நான் ஒரு மனனை பள்ளியிலிருந்து நீக்கினேன், அவன் எனக்கு மூஞ்சல் தலை பூசி சென்றான், அவன் படித்து முன்னேறினான் என்று சொல்லாது. இன்று நான் ஒரு நிறுவனத்தில் எந்திர பொறியாளர். நான் இங்கே 6 வருடங்கள் ஆகுது. இதுவரைக்கும் நான் 23 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கின்றேன். 6 வருடங்கள் 23 நபருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறேன். காரணம் கல்வி. அப்போது எனக்கு அந்த 15 வயதில் பச்சை குழந்தை சொல்லல, பாலகன் சொல்ல, அந்த வயதில் எனக்கு இழக்கப்பட்ட கொடுமை நான் இந்த அளவு. ஒரு சினிமாவை சொல்வார்களா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவன் சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவன். நான் இன்னும் கேட்டுதான் இருக்கேன், ஆனால் வரல. அதனால யார் என்ன சொன்னாலும் நம்ம காதை வைக்கக்கூடாது. நம்ம தான் காப்பாற்றிக்கணும். ஊக்கமா இருக்கணும். ஊக்கம் தான் உயர்த்த முடியும். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. ஊக்கமா இருக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவர் அவர்களுக்கும் அனைத்து சொல்வேந்தருக்கும் ஓர்மை சொல்வேந்தருக்கும் நன்றி நன்றி நன்றி.
Morning moon.